வணக்கம் நண்பா, நான் உங்கள் சாய் கம்ப்யூட்டர்ஸ் பாண்டியன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாக்ஸின் H61 மதர் போர்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். சாட்டா கேபிள், ஐஓ ஷீல்டு இருக்குது, மதர் போர்டோட சிடி, வாரண்டி கார்டு, மதர் போர்ட். இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு பார்க்குறோம். மதர் போர்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ப்ராசஸரோட லாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். அது மேலே இருக்கிற பிளாக் கலர் ஷீல்டு அதையும் நாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ப்ராசஸரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த பிளாக் கலர் ஷீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் பேனல் கனெக்டரை இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர். இது ஃப்ரண்ட் பேனல் யூஎஸ்பி கனெக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் ஆடியோ கனெக்டர். இப்போ ரியர் பேனலில் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் HDMI போர்ட்டோட இந்த போர்டு நமக்கு கிடைக்குது. யூஸ்வலாக இருக்கிறது தான் யூஎஸ்பி. இதில் வந்து என்னென்னா PS2 போர்ட்டு கிடையாது, எல்லாமே யூஎஸ்பி போர்ட்டு தான். மார்க்கெட்டில் இப்படி தான் நமக்கு கிடைக்குது. இது ப்ராசஸருடைய ஸ்லாட்டு. இப்போ நம்ம என்ன ப்ராசஸர் போட போகிறோன்னா இன்டெல் கோர் i3 3rd ஜென்ரேஷன். இதை எப்படி நம்ம அந்த போர்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இன்பில்டாகவே ப்ராசஸர் வாங்கும் போது ஃபேனும் கூடவே இருக்கும். இந்த ஃபேனுக்குள்ளே ஹீட் சிங்க் பேஸ்ட்டும் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இதுதான் i3 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர். இப்போ இந்த ப்ராசஸரை எப்படி நம்ம மதர் போர்டில் இருக்கிற அந்த ஸ்லாட்டில் எப்படி நம்ம வைக்க போகிறோம்னு பார்க்கலாம். இந்த லாக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கரெக்டான பொசிஷன் பார்த்துக்குங்க. 2 சைடும் கட் இருக்குது பாருங்கள். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ஒரு எல்லோ கலர் சின்ன முக்கோணம் மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும், அதை பாருங்கள். அதுதான், அதை வச்சுட்டு ஈஸியாக நம்ம ப்ராசஸரை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ்வலாக பேஸ்ட் வைப்போம். ஆனால் இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஃபேன் அடிப்பாகத்திலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வைக்க தேவையில்லை. இதுதான் ஹீட் சிங்க் பேஸ்ட்டு. இது இன்பில்ட்டாகவே எல்லா ஃபேன்லேயுமே இது இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம மேனுவலாக ப்ராசஸ் மேலே நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபேனை வந்து கரெக்டான பொசிஷனில் மதர் போர்டில் இருக்கிற அந்த ஹோலில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். அந்த ஹோலில் வச்சுட்டு அந்த லாக்கை வந்து புஷ் பண்ணால் போதும். புஷ் பண்ணி ஒரு ரொட்டேட், அவ்வளோதான், லாக் ஆகிடும். ஃபேன் லாக் ஆகிடும். 4 சைடும் ப்ராப்பராக நம்ம அந்த ஹோலில் வச்சுட்டு ஃபேனை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். 4 சைடு நம்ம வந்து ஃபேனை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான ஃபேனுக்கான பவர் சப்ளையை நம்ம மதர் போர்டில் கொடுக்குறோம். அவ்வளோதான். ஃபாக்ஸின் மதர் போர்டோட அன்பாக்சிங் பார்த்தோம். எப்படி ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபேனை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி.